வணக்கம் நண்பர்களே, அனைவருக்குமே பார்த்திங்கன்னா வணக்கம். திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் அனைவருமே பார்த்திங்கன்னா அதிமுகவை வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, உண்மையாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் நண்பர்களே, அரசியலையே புரட்டி போட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அதிமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நம்பி தான் ஆகணும். ஏன் ப்ரோ இப்படி இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது குறிப்பாக பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விதமான அரசியல் நிலைகளை பார்த்திங்கன்னா கடக்க வேண்டிய சூழல்கள் என்பது இருப்பதா தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது. செங்கோட்டையன் ஏதாவது அப்படி சொல்கிறது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு தகவல். அதாவது குறிப்பாக பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் தலைமையில் ஒன்று அதிமுக வரும், இல்லைனா வேலுமணி தலைமையில் ஒரு அதிமுக வரும். ரொம்ப ரொம்ப ட்விஸ்டடு, ஏகப்பட்ட ட்விஸ்டடாக இருக்குது. ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அரசியலையே புரட்டி போட வேண்டிய ஒரு சூழலுக்கு இந்த விஷயங்கள் என்பது பேசப்பட்டது அனைவருமே அறிவோம். ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில் அரசியலில் அதிமுகவை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் டார்கெட்டடாக ஃபிக்ஸட் பண்ணுறாங்களாம். அதிமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் திமுகவோடு எந்த நேரத்திலும் போய் சேருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. திமுகவும் அதிமுகவும் ஒன்று தான். அவர்களுக்கு தேவையாகும் பொழுது நிச்சயமாக அதை அழகாக பயன்படுத்தி கொள்வார்கள். பதமாக பார்த்து காயை அழகாக பார்த்திங்கன்னா நகர்த்துவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, அதிமுகவின் அரசியலையே புரட்டி போட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு முன்னாள் அமைச்சர்கள் தள்ளப்பட்டிருப்பது ஏறத்தாழ பார்த்திங்கன்னா உறுதியான ஒரு தகவல் தான். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு சூழ்நிலையிலே அரசியல் டோட்டலாக காலியாக வேண்டிய ஒரு சூழல்கள் என்பது இருந்துச்சுன்னா அதிமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் யாருக்கு தங்களுடைய ஆதரவை கொடுக்கப்பட போகிறார்கள் அப்படின்றதையும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. எனக்கு காரணம் சரியாக தெரியல, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அரசியலையே டோட்டலாக கொலாப்சிங் பண்ண வேண்டிய ஒரு சூழல்கள் என்பது வந்துவிடும் போல தெரிகிறது. ஓகேங்களா? இப்படியே போச்சு அப்படின்னா திமுக பெருசாக என்னத்தை பண்ண போகிறாங்கன்றது நமக்கு தெரியாத ஒரு சூழலாக மாறிடும். ஓகேங்களா? இந்த நிலையில் தான் நிச்சயமாக கட்டாயமாக பார்த்திங்கன்னா அரசியலை புரட்டி போடுகின்ற ஒரு ஹாட் டாப்பிக்காக பார்த்திங்கன்னா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா வந்துட்டாங்க. ஒரு ஹாட் டாப்பிக்காக தாங்க அவங்க இருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அரசியலை புரட்டி போட வேண்டிய ஒரு சூழல்கள் என்பது நிச்சயமாக இருக்கிறது அப்படின்ட்டு தகவல்கள் என்பதும் ஒரு புறம் வெளியாகி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸோ இப்போ அரசியலில் டோட்டலாக பார்த்திங்கன்னா தங்களைத்தானே செதுக்கக்கூடிய தலைவர்களாக அதிமுகவின் தலைவர்கள் மாறுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது அப்படின்னும் பேசப்பட்டு கொண்டு வருகிறது. ஸோ அது வரலாறு நிச்சயமாக பேசும். ஓகேங்களா? அதிமுகவில் அப்படி ஒரு வேளை அமைச்சர்கள் ஏதேனும் சிக்க வேண்டிய ஒரு தருவாய் பார்த்திங்கன்னா இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அது ஒரு அஃபீஷியல் நியூஸாவோ அல்லது அன்அஃபீஷியல் நியூஸாவோ நிச்சயமாக வெளியே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதிமுகவின் அரசியலை புரட்டி போடுகின்ற ஒரு விஷயமா இருக்குமா என்பதை தொடர்ந்து